இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகுது இந்த டால் கிராஸுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லரான படம், அப்புறம் ஒரு ட்விஸ்டான படம் கூட. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த புதராக பெருசாக இருக்கும். சின்ன வயசுலலாம் ஒரு பேய் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேய் வந்து வரும் இந்த புல்லுக்குள்ளேருந்து அப்படின்ட்டு. மெயினாக அந்த புல்லை பார்த்தாவே உங்கள் ஊரில் இருக்கும் போதெல்லாம், கிராமத்தில் இருக்கும் போதெல்லாம் வந்து பேய் வரப்போகுது அப்படின்னு தான் தோணும். இவங்க தான் அந்த அண்ணனும் தங்கச்சியும். இவங்க 2 பேரும் வந்து அந்த புதருக்குள்ளே வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதனால் போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த புதருக்குள்ளே வந்து யாரோ சின்ன பையன் வந்து கத்துற சவுண்டு கேட்கும். அதை யார் கத்திகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஒரு வெக்கேஷனுக்காக போயிருப்பாங்க. அப்போ இந்த புல்லில் வந்து சத்தம் கேட்டுட்ருக்கனால வந்து காரை நிப்பாட்டிட்டு இந்த புல்லுக்குள்ளே வந்து ஒரு பையன் வந்து மாட்டி சிக்கிட்டுருக்கான்னு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சும்மா ஏதோ வழி தெரியாமல் தான் மாட்டியிருக்கான், உள்ளே போனால் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு மர்மமான ஒரு தீய சக்தி இருக்குன்னு வந்து அவங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ளே ஒரு பேய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க சிஸ்டர் வந்து உள்ளே போகிற ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் பின்னாடியே வந்து அவங்க அண்ணனும் வந்து வருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து தொலைஞ்சிடுறாங்க. கூடயே தான் வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பெரிய பெரிய புதர்னால இவங்க சவுண்டு கேட்டு வேகமாக கிட்டத்தில் போக போக 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது வந்து இவங்க எங்கேயோ இருக்காங்க, அப்புறம் அவங்க சிஸ்டர் எங்கேயோ இருக்காங்க. 2 பேருமே வந்து பதறிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பயங்கர திகிலே வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி அந்த பையனோட வாய்ஸை தேடி கண்டுபிடிச்சா அந்த பையன்கிட்ட போய் சேர்றாங்க. இதில் வந்து கடையாக எடுத்திருக்காங்க. அந்த பையன் மட்டும் இதில் மெயின் க்ளூ கிடையாது. இதில் ஒரு அங்கே வேலை செய்கிறதும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகட்டும் ஒருத்தர் வராரு. இவரை நீங்கள் காஞ்சூரிங் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. இவர் வந்தாவே பேய் இருக்குடா கன்ஃபார்ம்டா அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா அவர் பேய் இருக்க படத்தில் தான் நிறையா கொடுத்துருப்பாரு அவரோட என்ட்ரன்ஸை. அதனால் இவர் வந்தோன்னா வந்து இவங்க பயங்கர திகிலூட்டுற சீன்ஸ்லாம் வருது. அப்புறம் ஒரு பையனையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த பையன் சவுண்டு தான்ட்டு. அப்புறம் இந்த ஆஃபீஸரும் உள்ள வராரு. அப்புறம் இந்த ஆஃபீஸரும் வந்து வெளியில் போகிறக்கு வழி இல்லாமல் வந்து சிக்கி தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 அப்புறம் 4வது ஒரு குட்டி பையன் இருப்பான். அப்புறம் ஃபோன் சிக்னல் வேறு வேலை செய்யலை. ஃபோன் சிக்னல் வேறு இங்கே கிடைக்காம வந்து சிக்கி தவிச்சிட்ருக்காங்க. அதனால் யாரையும் ஹெல்ப்புக்கும் கூப்பிட முடியாது. இப்போ பயங்கர ஒரு பதட்டமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். இப்போ இவங்க 4 பேரும் வந்து இந்த புதர்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, அந்த தீய சக்திக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கிறது தான் வந்து படத்தோட கதையாகவே இருக்குது. அது நைட் நேரம் வேறு டெவில் தனமாக வந்து காமிச்சிருந்தானுங்க. எல்லா பேஸும் வந்து ஒட்டுக்கா 4 திசையிலையும் அட்டாக் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் வந்து காக்கா பறக்கிற மாதிரி, இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பையன் டக்குன்னு என்ட்ரன்ஸ் கொடுக்குற மாதிரியும் காட்டுறாங்க. அதுவே வந்து ஆடியன்ஸுக்கு பயங்கர திகில் சீனாக விட்டுது. இவங்களுக்கு அங்கே நடக்கிறது எல்லாமே வந்து மர்மமாகவே இருக்குது. ஏன்னா திடீர்னு யாரோ மயக்கம் போட்டு விழுகிறானுங்க. அப்புறம் வானத்துலேருந்து கழுகு மேகம்லாம் வந்து கருப்பாகுது. அப்புறம் இதை பார்த்தே அவங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆகுது. இது வந்து என்னது, நம்ம வந்து ஆத்மாத்துக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு தோணுது. அதுதான் அந்த டால் கிராஸுங்கிறது வந்து ஒரு பேய் படத்தை வந்து புல்லுக்குள்ளேயே வச்சு எடுத்துருக்கானுங்க பயங்கர மாசம்.